அன்பால் உலகை வெல்வோம். சென்னை செஞ்சிலுவை மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மருத்துவர் NL ஆனந்தி அவர்களுடன் நேர்முகம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹை ஸ்நேகிதி நிகழ்ச்சியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 1948 ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 8ஆம் தேதி உலக செஞ்சிலுவை நாளை அனுசரிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது இன்டர்நேஷனல் ரெட் கிராஸ் டேவை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ப்ளூ கிராஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஆனா இதுவே ரெட் கிராஸ்னு ஒரு சேவை இருக்குன்னு தெரியுமே தவிர அவங்க என்ன பண்றாங்க, மக்களுக்கு என்ன சேவை கொடுக்கறாங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரெட் கிராஸ்னா என்ன, ரெட் கிராஸ்ல என்னென்ன சர்வீஸ் பண்றாங்க, மக்களுக்கு என்னென்னலாம் ரெட் கிராஸை பத்தி தெரியணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க சென்னை செஞ்சிலுவை மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மருத்துவர் NL ஆனந்தி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ரெட் கிராஸ்னா என்ன அது சொல்லுங்க மேம். ரெட் கிராஸ் இது ஒரு குளோபல் ஹியூமனிடேரியன் ஆர்கனைசேஷன். டிசாஸ்டர்ல பாதிக்கப்படுற மக்களுக்கு எங்களால முடிஞ்ச ரிலீஃப் அண்ட் எய்ட் கொடுக்கறது தான் எங்களோட முதல் எய்மா இருக்கு. டு பிரிங் அசிஸ்டன்ஸ் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன், இது எங்களோட கோல். அண்ட் டு ப்ரொடெக்ட் லைஃப், அவங்களோட ஹெல்த், அண்ட் வி என்ஷூர் ரெஸ்பெக்ட் ஃபார் த ஹியூமன் பீயிங். இதுதான் ரெட் கிராஸ். அண்ட் வி ஹாவ் 7 பிரின்சிபல்ஸ் பேசிக்கா. எங்களோட முதல் பிரின்சிபல் மனித நேயம். இதில் சொல்லப்படுற 7மே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாவோ ஒரே மாதிரி இருக்கிறதாவோ இருக்கும். ஆனால் பயன்பாட்டில் அது வேறு வேறு வேலைகளை செய்யுது. ஸோ மனித நேயம், பாரபட்சமற்ற தன்மை, நடுநிலைமை, சுதந்திரம், தன்னார்வ சேவை, ஒற்றுமை, உலகளாவிய தன்மை, இந்த 7ம் எங்களோட கோட்பாடுகளா இருக்கு. இதை பின்பற்றி தான் எங்களோட ரெட் கிராஸ் செயல்பட்டு இருக்கு. ரெட் கிராஸ்னா என்ன அப்படின்னு பேசணும். இந்த ரெட் கிராஸை பத்தின வரலாறு பத்தி சொல்லுங்க மேம். இது ஒரு தனி நபரால உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம்னு சொல்லலாம். ஹென்றி டொனாண்ட் ஒரு வியாபாரி தன்னோட வியாபார விஷயமா பயணத்தை மேற்கொள்ளும் போது ஒரு போரை காண நேரிடுது. அந்த போர்ல முடிவுல பாத்தீங்கன்னா நிறைய வீரர்கள் பாதிக்கப்படுறாங்க. காயங்களோட, தண்ணி தாகத்தோட அங்க விழுந்து கிடந்தவங்களுக்கு உதவி செய்ய அங்க 2-3 மருத்துவர்கள் தவிர வேற யாரும் இல்லை. இதை பார்த்தவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் ஓடி போய் பக்கத்துல இருக்கிற பொதுமக்களையும் அங்க இருக்கிற மருத்துவர்கள் யாரெல்லாம் அவரால் அழைத்து வர முடியுமோ அவங்களை எல்லாரையுமே அவர் கூட்டிட்டு வந்தாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருந்தாரு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணாரு. உயிரை காப்பாத்துறதோ, காயங்களுக்கு மருந்து போடுறதோ, முக்கியமா தண்ணி கொடுக்கறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கும்போது எதிரி நாட்டு மக்களுக்கும் அவர் சேவை பண்ணாரு. அதை பார்த்தவங்க எல்லாம் கேட்டாங்க, அவங்க ஆப்போசிட்டான கண்ட்ரி, அவன் விரோதி, அவனுக்கு உதவி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஹென்றி டொனாண்ட் இமீடியட்டா சொன்னது, எதிரியா இருந்தாலும் அவன் மனிதன் அப்படின்னு சொன்னாரு. இந்த வார்த்தை தான் இன்னைக்கு ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்ற இந்த செஞ்சிலுவை சங்கம் உருவாகிறதுக்கான காரணம். ஸோ எந்த பாகுபாடும் இன்றி ஆபத்துல இருக்கிற ஒரு மனிதனுக்கு மனித நேயத்தோட உதவி செய்யணும்னா அதுக்கான இயக்கமா உருவாக்கப்பட்டது தான் இந்த செஞ்சிலுவை சங்கம். இது உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாலையும் இது 1920களில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே தமிழ்நாட்டிலையும் நம்மளுடைய ரெட் கிராஸ் இங்க நிறுவப்பட்டது. ஓகே மேம். இப்போ நீங்க சொன்னீங்க இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையுமே 1920களிலே ரெட் கிராஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த சர்வீஸ் இங்கே கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம நாடுல என்னென்ன அமைப்புகள் எப்படி அதை செயல்படுத்தினாங்க? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி 1920ல் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. இது பொதுவாக குடியரசுத் தலைவருக்கு கீழே இயங்குற ஒரு இயக்கமாக இருக்கும். இது எல்லா மாநிலங்கள்லையும் கிட்டத்தட்ட பரவலாக அமைக்கப்பட்டிருக்கு. மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கவர்னர் இதோட தலைமை பொறுப்பை வகிப்பார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹானரபிள் கவர்னர் கீழே தான் செஞ்சிலுவை சங்கம் செயல்பட்டுட்டு வருது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் சென்னை எக்மோர்ல இருக்கு. இது தொடர்ச்சியா எல்லா மாவட்டங்கள்லயுமே கிட்டத்தட்ட 1200 கிளைகள் நம்ம ரெட் கிராஸ் இயங்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டர் இதோட ஒரு தலைமை பொறுப்பை வகிப்பாங்க. இவங்களுக்கு கீழே குரூப் ஆஃப் டீம் செயல்பட்டு செஞ்சிலுவை சங்கத்தை செயல்படுத்திட்டு வருவாங்க. ஓகே மேம். ரெட் கிராஸ் அப்படிங்கிறது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், NGOs எடுத்து நடத்துறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் ஏன் அதை கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் கீழே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க? அவங்களோட சூப்பர்வைஸ் ஏன் இருக்கு? ரெட் கிராஸை பொறுத்த வரைக்கும் இதோட முழு பொறுப்பும் நேஷனல் லெவலில் வரும்போது த ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் அந்த கண்ட்ரி தான் அதை டேக் ஓவர் பண்ணணுன்ற அந்த எய்ம் பேசிஸில் தான் இது கவர்னருக்கு கீழே வருது. எந்த என்ஜிஓவும் கண்டிப்பாக மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சுப்பீரியர் ஆத்தரைஸ்ட் பர்சன் தேவைப்படுறாங்க. அப்போ ரெட் கிராஸ் மில்லியன் கணக்கில்
ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ் அண்ட் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் அதிகப்படியான டொனேஷன்ஸ் அண்ட் இதற்கான ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போது இதை வந்து கவர்மெண்ட்டும் இதில் இன்வால்வ்டாக இருக்கிறது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுறது தான் ரெட் கிராஸ் அப்படின்ற என்ஜிஓ. ஸோ அந்த கனெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இட் இஸ் அண்டர் கவர்னர்ன்ற மாதிரியும் இட் இஸ் அண்டர் பிரசிடென்ட்ன்ற மாதிரியான ரூல்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது. இன்டர்நேஷனல் லெவல் ரெட் கிராஸுக்கு இருக்கிற ரூல்ஸ் சட்டத்திட்டங்கள் படி இந்தியாவில் அமல்படுத்தும் போது அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக நம்ம கவர்மெண்ட் இன்வால்வ்டாகவே அவங்க நியமிக்கப்பட்டது தான் இந்த புரோட்டோகால்ஸ். அதுபடி பிரசிடென்ட் கீழேயும் கவர்னர் கீழேயும் தான் செஞ்சிலுவை சங்கம் செயல்பட்டு இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு ரெட் கிராஸை பற்றி சொல்லும்போது சொன்னீங்க நாங்கள் வந்து பேரிடர் காலத்தில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு. இது இல்லாமல் எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா பொதுவாக பிளட் பேங்க்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இந்த பேரிடர் காலங்கள் இந்த பிளட் பேங்க் இல்லாமல் ஒரு சாதாரண நாட்களில் டெய்லியுமே வந்துட்டு ரெட் கிராஸில் என்ன மாதிரி வேலைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு? ரெட் கிராஸ் முக்கியமாக மருத்துவ உதவி செய்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன். பேரிடர் காலங்கள் தவிர்த்து மற்ற நாட்களில் தினசரியுமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்த மருத்துவ உதவி கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட 25 வருஷங்களாக டே கேர் ஹாஸ்பிட்டல் சென்னை எக்மோரில் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருது. இங்கே சுற்றி இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு மிக சிறந்த முறையில் நாங்கள் மருத்துவ உதவிகள் செஞ்சுட்டு வரோம், இலவச மருந்துகளோடு. இது இல்லாமல் பொது மருத்துவம் தவிர்த்து காது மூக்கு தொண்டை, மகளிர் மருத்துவம், சர்க்கரை நோய், எலும்பு பிரிவு, தோல் மருத்துவர், பல் சிகிச்சை, கண் சிகிச்சை, இசிஜி, எக்ஸ்ரே, லேப், ஸ்கேன், இந்த மாதிரியான ஆய்வுகள் இது எல்லாமே வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு இந்த ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தினசரி கிட்டத்தட்ட 100 நோயாளிகளுக்கு இங்கே வந்து மிக குறைந்த விலையில் தீர்வும் இலவச மருந்துகளும் கொடுத்து நாங்கள் வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம். இது டே கேர் ஹாஸ்பிட்டலோட 25 வருஷத்துக்கான பயணம். உங்களுக்கே தெரியும் எங்ககிட்ட பிளட் சென்டர் இருக்குன்னு. ஸோ எங்கள் பிளட் பேங்க் 24 hours தினசரி அமைப்பில் வேலை பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் எங்ககிட்ட ஃபிசியோதெரப்பி சென்டர் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது. பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க, அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஆன சில ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட், ரெகுலர் ஃபிட்னஸ் ட்ரீட்மெண்ட், வலிகளுக்கான ஃபிசியோதெரப்பி, கிட்டத்தட்ட 11,000 12,000 நோயாளிகளை நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஃபிசியோதெரப்பியில் குணப்படுத்திட்டு இருக்கோம். இங்கே எங்களோட முக்கியமான வேலையாக நாங்கள் சொல்லணும்னா சிந்தாதிரிப்பேட் சென்னையில் இருக்கிற ஒரு ஏரியா. இங்கே இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கான வெல்ஃபேர் அமைப்பு நாங்கள் 1968 நடத்திட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற பெண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பற்றின அறிவுறுத்தல், மதர் அண்ட் பேபி இவங்களுக்கான இம்யூனைசேஷன், இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இவங்களோட ஹைஜீன் எஜுகேஷன், இம்யூனைசேஷன் எஜுகேஷன், இதுக்கப்புறம் ஆன்டிநட்டல் பிரசவ காலத்துக்கு முன்னாடியான பராமரிப்பு, இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நாங்கள் அங்கே இருக்கிற 50,000 குடும்பங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இதை நாங்கள் வந்து ஃபேமிலி வெல்ஃபேர்னு சொல்கிறோம். நாங்கள் ஒரு 30 பெண் குழந்தைகளுக்கு வந்து நர்ஸ் எய்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த குழந்தைகள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளாக இருப்பாங்க. இவங்க வந்து படிக்க முடியாமல் இருக்கிறவங்கள நாங்கள் நர்ஸ் எய்ட் கோர்சஸில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 30 பேரை நாங்கள் வந்து தயார்படுத்திட்டு இருக்கோம். இவங்களுக்கான ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் நாங்களே முயற்சி பண்ணி அருகில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் அலாட் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். முதலுதவி இல்லாமல் இன்றைக்கி எதுவும் இல்லை. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு வரும்போது முதலுதவி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், ஃபஸ்ட் எய்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஸ்கூல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ரெட் கிராஸ் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். 18 வயசுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கல்லூரிகளில் சென்று ஒய்ஆர்சி, யங் ரெட் கிராஸ், இவங்களுக்கு வந்து நாங்கள் ரெட் கிராஸை பற்றின அவேர்னஸ் கொடுக்கறது, எஜுகேட் பண்ணுறது, ரெட் கிராஸில் அவங்கள மெம்பராக்க முயற்சி பண்ணுறது நாங்கள் பண்ணுறோம். ஜேஆர்சி, ஜூனியர் ரெட் கிராஸ், பள்ளிகளில் இது பிரைமரி, மிடில், ஹையர் செகண்டரி வரைக்குமே நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெட் கிராஸ் பற்றின எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக மொபைல் மெடிக்கல் யூனிட்டை கொண்டு வந்திருக்கோம். 7 டிஸ்ட்ரிக்ட்ஸில் மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். மருத்துவ வசதி இல்லாத, மருத்துவம் போய் சேர முடியாத இடங்களில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களோட ஆம்புலன்ஸில் மொபைல் மெடிக்கல் யூனிட்டில் ஒரு மருத்துவர், ஒரு இரத்த பரிசோதனையாளர், ஒரு மருந்து விநியோகிப்பவர், ஒரு நர்ஸ், இவங்க மூலமாக மருந்துகளை கொண்டு போய் விசிட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக ரூரல் ஏரியாஸ், ஹில் ஸ்டேஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் நேரடியாக போய் நாங்கள் மருத்துவ உதவி செஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் எங்களோட தினசரி செயல்பாட்டில் வர்றது தான். ரெட் கிராஸ் வந்து டெய்லி பேசிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு எவ்வளோ தெரியுது அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ விழிப்புணர்வு இருக்குது, எவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் தெரியுது? எங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவங்கள தவிர இன்னும் பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லலாம். ரெட் கிராஸை பற்றின அவேர்னஸே இப்போ ரொம்ப கம்மி தான். ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டப்ப எங்களுக்கு இருந்த டோனர்ஸ், எங்களுக்கு இருந்த தொடர்புகள் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.
காரணம் என்னன்றதை தெளிவாக சொல்ல முடியலனாலும் மக்களுக்கு இவ்வளோ உதவிகள் இங்கே கிடைக்குன்றதே தெரியாமல் இருக்கிறது வந்து நிஜமாவே எங்களுக்கு வருத்தத்துக்குரிய விஷயம்தான். அண்ட் நாங்கள் எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்கள் இன்னும் வாலண்டியர்ஸ் வரணும்னு தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வாலண்டியர்ஸ் சேரும்போது மட்டும்தான் எங்களால் இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும். நீங்கள் கேட்ட மாதிரி கம்பேரிட்டிவ்லி முன்னாடி இருந்த அளவுக்கு அவேர்னஸ் செஞ்சிலுவை சங்கத்தை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, இன்னும் ரீச் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க பிளட் பேங்க் வந்து 24/7 ஒரு சேவை வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். அண்ட் ஆல்சோ இப்போ வந்துட்டு அதில் என்ன மாதிரி புது விஷயங்கள்லாம் வந்திருக்கு? ரத்த வங்கி, ரத்தம் கட்டாயம் தேவைப்படுது. நிறைய பேருக்கு ரத்தம் எங்கேருந்து வாங்கணும்னு கூட தெரியாமல் எத்தனை ஆபத்துக்களில் போய் முடியுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ரெட் கிராஸ்னாலே பிளட் பேங்க் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பிளட் பேங்கை நம்ம ரொம்ப வருடங்களாக இயக்கிட்டு இருக்கோம். எங்களோட பிளட் பேங்க் பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் சேவை பண்ணுற ஒரு அமைப்பு. இங்கே இருக்கிற டீம் வந்து ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 10லிருந்து 15 கேம்ப்ஸ் எப்படியாவது நடத்துவாங்க. ரத்தம் சேகரிச்சுட்டு வருவாங்க. 800லிருந்து 1000 வரைக்குமான ரத்த சாம்பிள் வந்து இங்கே கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. இதை வந்து கொண்டு வந்து எங்கள் பிளட் பேங்க்கில் செப்பரேட் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸோட இருக்கிற ஒரு நல்ல லேப் செட்டப் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த ரத்தத்தை ஹோல் பிளட், பிளாஸ்மா, பிளேட்லெட், பேக்ட் ரெட் பிளட் செல், ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா இப்படி தனித்தனியாக பிரித்து தேவை இருக்கிறவங்களுக்கு எந்த பாகுபாடும் இன்றி எந்த நேரத்திலும் அவங்க வந்து கேட்கும்போது அவைலபிலிட்டியை பொறுத்து கட்டாயம் நாங்கள் இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ரெட் கிராஸோட பிளட் பேங்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எங்கேயாவது நம்ம ரத்தம் கொடுக்குறோம், ரத்தம் வாங்குறோன்னா நம்ம இன்னொருத்தரை கூட்டிகிட்டு போய் ஒரு டோனரை கொடுத்து ஒரு ரத்தத்தை ரீப்ளேஸ் பண்ணி தான் நம்மளால் ரத்தம் வாங்க முடியும். இது இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆனால் ரெட் கிராஸில் அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தேவை இருக்கிறவங்க மருத்துவ சீட்டோடு வந்தால் நாங்கள் கட்டாயம் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமலே எந்த பாகுபாடும் இல்லாமல் நாங்கள் ரத்தத்தை வழங்குகிறோம். இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் அண்ட் தேவை இருக்கிற யாராக இருந்தாலும் எங்களை அணுகும்போது நாங்கள் ரத்தத்தை கொடுத்துட்டு தான் இருக்கோம். அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோனர் பிளேட்லெட்ன்றது இன்றைக்கி இது அவசியமான ஒன்றா இருக்குது. சில ஸ்பெஷல் டிசீசஸ்க்கு சிங்கிள் டோனர் பிளேட்லெட்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கான நியூவர் எக்யூப்மெண்ட்டை இப்போ நாங்கள் அங்கே அமைச்சு எஸ்டிபின்னு சொல்கிற இந்த சிங்கிள் டோனர் பிளேட்லெட்ஸை தந்துட்டுருக்கோம். இது இன்னுமே மருத்துவத்துறையில் நிறைய வியாதிகளை, நிறைய நோயாளிகளை குணப்படுத்துறதுக்கு இன்னும் அட்வான்ஸ்டாக பயன்படும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக இதை நாங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்ககிட்ட மொபைல் பிளட் பேங்க் இருக்குது. இது ஹானரபிள் கவர்னரால் திறந்து வைக்கப்பட்டு இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து டோனர்ஸ் வந்து ரூரல் ஏரியாவில் இருப்பாங்க, கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பட் அவங்களால வர முடியாது, எங்கே போய் ரத்தம் கொடுக்கணும்னு தெரியாது. ரத்தத்தோட முக்கியத்துவம் தெரியும், கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ரீச் பண்ண முடியாது. அப்போ எங்கள் டீம் என்ன பண்ணுவாங்க, இந்த மொபைல் யூனிட்டில் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணுவாங்க. மொபைல் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஏர் கண்டிஷன்ட் அண்ட் ரிக்ளைனர் பெட்டோட சேகரிக்கிற இந்த ரத்தத்தை பாதுகாப்பாக கொண்டு வரதுக்கான அத்தனை அமைப்போடையும் இருக்குது. கிட்டத்தட்ட செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற நியர்பை ஏரியாஸில் இன்னும் டீப் ஏரியாக்களில் போயிட்டு டோனர்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம பிளட் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இது மூலமாக ஸ்பெஷல் ரேர் பிளட் குரூப்ஸையும் எங்களால் கொண்டு வர முடியுது. ஸோ இது எங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரூரலான ஏரியா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் ஆனால் அந்த ஃபெசிலிட்டி இல்லை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறவங்க அங்கே இருக்காங்க, இப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி தெரியும்? மோஸ்ட்டாக இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற செஞ்சிலுவை சங்கத்தில் பதிவு பண்ணிக்கலாம். இவங்க வந்து எங்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு பண்ணியும் சொல்லலாம். பிளட் பேங்க் 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணுது. ஸோ அவங்க வந்து அங்கே எப்பயுமே ஒரு பிஆர்ஓ இருப்பாங்க. பிஆர்ஓக்கு ரீச் பண்ணி நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், பட் எங்களால் வர முடியாதுன்னு சொல்லும்போது வி ஆர்கனைஸ் அ டே. அந்த டேயில் இந்த மொபைல் யூனிட் போய் அங்கே பிளட் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. பசங்கன்னா வந்துட்டு 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் வந்து பிளட் கொடுக்கலாம் அப்படின்றப்போ இப்போ அதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யாராவது ஒருத்தவங்க கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல, ஒரு தடவை பிளட் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது ப்ரொவைட் பண்ணுவீங்க? கட்டாயம். ஒரு முறை கொடுத்தாலும் ஒவ்வொரு முறை கொடுக்கும்போதும் அவங்களுக்கு அங்கே இருக்கிற மருத்துவரால் கட்டாயம் சான்றிதழ் அளிக்கப்படும். நாங்கள் எல்லாரோடைய ரெக்கார்டுமே நோட் பண்ணி வைப்போம். ரேர் பிளட் குரூப்பாக இருக்கிற பட்சத்தில் அவங்களோட ஒப்புதலின் பேரில் தேவைப்படும் போது நாங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட பிளட்டோட நெசசரியை சொல்லி நாங்கள் வாங்குறதும் உண்டு. மோஸ்ட்டாக ஐடி கம்பெனிஸ் அண்ட் பெரிய ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி கேம்ப்ஸை மோட்டிவேட் பண்ணி நாங்கள் ஸ்பீச் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு டே கொடுக்கும்போது வி கோ கலெக்ட் பிளட் அண்ட் கம். இதுதான் எங்களோட ப்ரொசீஜராக இருக்குது. இவங்களுக்கு எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் உண்டு. அதிகப்படியாக ரத்த தானம் செய்கிறவங்களுக்கு எங்களுடைய ரெட் கிராஸ் டே அன்னைக்கு ஸ்பெஷல் அவார்ட் அண்ட் எங்களோட பிரசிடென்ட் ஆர் எங்களோட சேர்பர்சன் வந்து அவங்கள ஃபெலிசிட்டேட் பண்ணுறதும் உண்டு. இப்போ நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அந்த சர்டிஃபிகேட்னால அவங்களுக்கு எதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? வேறு எங்கேயாவது அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கா? இல்லை, இது ஒரு ஹியூமனிடேரியன் பேஸ்டான விஷயம். இந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கான ஒரு திருப்தி தான். இது அவங்களுக்கு மனநிறைவை மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் எங்களோட ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் ஆர் எங்களோட
டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ்க்கு கட்டாயம் வேல்யூ இருக்குது. எந்த கவர்மெண்ட் செக்டாரில் நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் இந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கு வேலிடு. இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க நம்மளுக்கு வாலண்டியர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க, ஸோ வாலண்டியர்ஸ் வந்து இப்போ அதிகமாக தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரெட் கிராஸில் நான் வாலண்டியராக நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? ஒய்ஆர்சி ஜேஆர்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பள்ளி அளவில் அல்லது கல்லூரி அளவில் நீங்கள் வந்து ட்ரெயின்டாக பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் இது ஒரு ஸ்பெஷல் க்ரைட்டரியாவாக இருக்கும். உங்களுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் எங்கள் பிரின்சிபல்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஈஸியாக எங்களை அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து வாலண்டியராக ஜாயின் பண்ண முடியும். எனி தனிநபர் தாராளமாக இங்கே வாலண்டியராக சேர முடியும். இதுக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். எங்களோட டீமை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது, அதாவது எல்லா இடத்துலையுமே செஞ்சிலுவை சங்கத்துக்கான அமைப்பு இருக்குது. நான் சொன்னபடி மாவட்ட வாரியாக மாநில வாரியாக இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸை ரீச் பண்ணும்போது ஆர் நீங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணால் போதும். உங்களுக்கு அந்த வாலண்டியருக்கான அப்ரூவலோ அல்லது உங்களுக்கு மெம்பர்ஷிப்போ இங்கே வந்து எங்களோட ஜெனரல் செக்ரட்டரி அப்ரூவல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ரெட் கிராஸில் டாக்டராக இருக்கீங்க. இப்போ நான் ஒரு வாலண்டியராக ஒரு காலேஜ் முடிச்சு நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பேசிக்காக நான் வந்து எந்த ஒரு மெடிக்கல் ஃபீல்டும் நான் படிக்கல, நான் ஒரு ஆர்ட்ஸ் படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி வேலை நான் அங்கே செய்கிற மாதிரி இருக்கும்? வாலண்டியர் வேறு, நீங்கள் கேட்குற வேலை வாய்ப்பு வேறு. வாலண்டியர்ன்றவங்க நான் தொண்டு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வாலண்டியராக வந்து ஜாயின் பண்ணலாம். அவங்க ரெட் கிராஸ் வாலண்டியராகவோ ரெட் கிராஸ் மெம்பராகவோ இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பேசினபடி டிசாஸ்டர் டைமில் அவங்க பொது நலத்தோடு வந்து உதவி பண்ணுவாங்க. பட் நான் ரெட் கிராஸில் வேலை செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி இது ஒரு டிரான்ஸ்பரண்டான அமைப்பாக தான் நாங்கள் செயல்பட்டுட்டு வரோம். எங்களோட அமைப்பின் தலைவர் ஜஸ்டிஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த வேலை வாய்ப்பு இருக்கோ அது நாங்கள் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். இதை பார்த்து நீங்கள் எப்படி எல்லா இடத்துலையும் வேலைக்கு சேர்றோமோ அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூ மூலமாக நீங்கள் இங்கே வேலைக்கு சேர முடியும். நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க ரெட் கிராஸ் தான் பேரிடர் காலங்களில் வருவாங்க அண்ட் அவங்கள்ட்ட வந்துட்டு 24/7 அந்த பிளட் பேங்க் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த பேரிடர் காலங்களில் ரெட் கிராஸோட பங்களிப்பு எப்படி இருக்கும் மேம்? நாங்கள் எப்பயுமே பேரிடர் காலங்களுக்கான அமைப்பு தான் ரெட் கிராஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நாங்கள் முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையும் தயார் நிலையில் வைக்கிறதுக்கு எங்களோட கமிட்டி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சீசனில் இந்த பிரச்சனைகள் வரும்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தாலோ இல்லை எதிர்பாராத விதமாக வரும்போதோ எங்களோட வாலண்டியர்ஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கோ ரீச் பண்ணுறபடி நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம். அவங்க வந்த பிறகு எந்த ஏரியாவுக்கு இந்த ரிலீஃப் மெட்டீரியல் போகணும், இல்லை எங்கே எய்டு தேவைப்படுது, கவர்மெண்ட் என்னென்ன அவங்களுக்கான அலாட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதை கொண்டு போய் சேர்க்கறதுல இது எல்லாமே எங்களோட முழு வீச்சிலான வேலையாக இருக்கும். முன்னெச்சரிக்கையாக நாங்கள் தயார் நிலையில் இருப்போம். அந்த நேரத்துலையும் எங்களுக்கு பொதுமக்களோட உதவியோட எங்களோட வாலண்டியர்ஸ் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுவும் எல்லா நேரங்களையும் தயார் நிலையில் இருக்கிற ஒரு செயல்பாடு தான் எங்களோடது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் மக்களுக்கான இடங்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கான உணவு, அவங்களோட ஹெல்த் ஹைஜீன் இதையெல்லாம் பாதுகாக்கிறது, மீண்டும் அவங்களோட சகஜ நிலைமைக்கு திரும்புறதுக்கான உதவிகள், இது அத்தனையுமே வந்து எங்களோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் பண்ணுவாங்க. இங்கே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஈடுபடுற அத்தனை பேருக்கும் அதுக்கான ட்ரைனிங் கட்டாயம் வழங்கப்பட்டிருக்கும். டிசாஸ்டர் டைம் அப்படின்னாலே அந்த இடமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளட் வருது அப்படின்னா நீங்கள் சேர்க்குற பொருள் எல்லாமே பத்திரமா ஒரு இடத்துல இருக்கும் தான். பட் இருந்தாலும் நிறைய தண்ணி போகிறதுக்கு முடியாத அளவுக்கு நீங்கள் பத்திரமா வச்சுருப்பீங்க. ஆனால் அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வரணும், எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாமே நீங்கள் முன்னாடியே வாலண்டியர்ஸ்க்கோ கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ கொடுத்துருப்பீங்களா முன்னாடியே? ஆமாம், எங்களோட டீம் அதுக்கு எப்பயுமே தயார் நிலையில் தான் இருப்பாங்க. இதுக்கான வெஹிக்கல்லேருந்து இதுக்கான செயல்பாடுகள் வந்து முன்னாடியே ஒத்திகை பார்க்கப்பட்டிருக்கும். ஓகே. அதனால தண்ணி எங்கே நிற்கும், எங்கே நிற்காது, தண்ணி இருக்கிற பட்சத்தில் அதை எப்படி கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும், இது எல்லாமே எங்கள் டீமுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தப்பட்டிருக்கும். அதுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கும். அதனால எதுவும் வேஸ்ட் ஆகாமலே அங்கே போய் ரீச் ஆகும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு பேரிடர் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் கட் ஆகிறது கரண்ட் தான். அப்படிங்கிறப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிளட் பேங்க் வந்துட்டு அந்த ரத்தத்தை வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு ஏர் கண்டிஷனோட சேவ் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ அந்த நேரத்தில் கரண்ட் கட் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை எப்படி சேவ் பண்ணுவீங்க? பேரிடர் காலங்களில் எப்பயுமே கரண்ட் ஆஃப் ஆகக்கூடாது ஒரு ரத்த வங்கிக்கு. அதனால எங்ககிட்ட 24 மணி நேரமும் ஜென்ரேட்டர் தயாராக இருக்கும். 7 நாள் 10 நாள் கரண்ட் இல்லைனாலும் எங்கள் ஜென்ரேட்டர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். எங்களோட எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எங்களோட பிளட் பேங்க்ல யூபிசி கனெக்டடாக இருக்கும். அதனால எங்களுக்கு இந்த தடைப்பாடுன்றது ஒரு நிமிடத்திற்கு மேலே கூட இருக்காது. அதனால எங்களுக்கு ரத்தத்தில் எந்த கெடுதலும் நடக்காம அதே டெம்பரேச்சர்ல அது பாதுகாக்கப்படும். அதை நாங்கள் உறுதி செய்துட்டு தான் இருக்கோம். பேரிடர் காலங்கள் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் மேம். அதையும் தாண்டி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஏதோ ஒரு அட்டாக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நேரத்தில் கூட இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஹென்ரி டொனாண்ட் அவர்களோட பிரின்சிபல் வந்து என்ன அப்படின்னா யாராக இருந்தாலும் நம்ம போய்
ஹெல்ப் பண்ணணும். அப்படிங்கிறப்போ ஒரு த்ரெட் இருக்குல்ல மேம், நம்ம ஆப்போசிட்ல நம்ம போய் காப்பாற்றுறோம் அப்படின்னா கூட இஸ் அ ஹியூமன் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஏதோ ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாலண்டியர்ஸ்க்கு என்ன மாதிரி ஒரு ப்ராக்டிஸும் ஒரு மோட்டிவேஷனும் கொடுப்பீங்க? நான் ஆல்ரெடி சொன்னேன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ் கட்டாயம் எடுப்போம். அதில் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அதில் தன்னை பாதுகாத்துக்கிட்டு ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிற ட்ரைனிங் கட்டாயம் கொடுக்கப்பட்டிருக்கும். இவங்க போகும்போது இவங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஃபுல் ட்ரைனிங் இருக்கிறதுனால ஆபத்துக்களில் இவங்களும் மாட்ட மாட்டாங்க. அண்ட் அதை தாண்டி அவங்களால போய் டிம்க்கு தேவையான உதவியும் கட்டாயம் செய்ய முடியும். இந்த மாதிரியான ஒரு சிறப்பான ட்ரைனிங் வந்து எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதையும் தாண்டி சில பிரச்சனைகள் வரலாம். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இங்கே வாலண்டியர்ஸ்க்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற மாதிரியான சட்டங்களும் இங்கே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் பின்பற்றப்படும். பொதுவாக அந்த அளவுக்கு போகாத அளவுக்கே இவங்களுக்கு ட்ரைனிங் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால் பெருசாக ஆபத்தில் போய் இவங்க சிக்கிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களோட கோலையும் ரீச் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கான அந்த பாதுகாப்பையும் உடனடியான உயிர் பாதுகாப்பையும் இவங்க கட்டாயம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு தான் ட்ரைனிங் இருக்கும். இப்போ நான் வாலண்டியரையும் தாண்டி நான் இதே ரெட் கிராஸில் நான் பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர் அதுக்கு நான் ஃபாலோ பண்ணணும் மேம்? வேலைவாய்ப்புக்கான அந்த விளம்பரம் வரும்போது நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்ட பட்சத்தில் நீங்கள் அங்கே வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. நாங்கள் இப்போது தமிழ்நாடு ஹெட் குவார்ட்டர்ஸில் 58 பேர் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கோம். அதில் இன்னுமே நாங்கள் இதை பெரிதுபடுத்தவும் இன்னும் ஆட்கள் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் அந்த மாதிரி சேர்ற பட்சத்தில் உங்களுக்கான நார்ம்ஸ் அங்கே கொடுக்கப்படும். அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வெளியில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டோ அதே மாதிரியான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸோடு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இங்கே கமிட்டி முடிவு பண்ணுவாங்க நீங்கள் நிரந்தர பணியாளராக இருக்க முடியுமான்னு. அவங்களோட ஒப்புதல் படி நீங்கள் நிரந்தர பணியாளராக அங்கே வேலை செய்ய முடியும். எங்களோட சேர்மேன் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள். அவருக்கு கீழே கமிட்டியோட சேர்ந்து இவங்க எங்களை மானிட்டர் பண்ணுறாங்க. இந்த ரெட் கிராஸோட செயல்பாடுகள் அனைத்தும் இவங்களால முறையாக கவனிக்கப்பட்டுட்டு வருது. ஸோ நாங்கள் செய்கிற அத்தனை வேலைகளும் இங்கே நடக்கிற முயற்சிகள் அத்தனையுமே இவங்களோட ஒப்புதலின் பேரில் தான் நடக்கும். எங்களை என்கரேஜ் பண்ணுறது, எங்கள் சேவைகளை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரியான வாய்ப்புகளை எங்களுக்கு கொடுக்கறது, இன்னும் சொல்லப்போனால் எங்களோட ஐடியாஸ் அவங்க ஏற்றுக்கிறது, அது சரியாக இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கறது எல்லாமே எங்களோட கமிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயச்சந்திரன் நீதிபதி ஐயா வந்து எங்களுக்கு முழு உரிமையும் ஃப்ரீடமும் கொடுத்துருக்காங்க. எங்களோட தினசரி வேலைகளில் நாங்கள் சரியான முறையில் செய்கிறோமான்றது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பொறுத்து எங்களுக்கான பணி உயர்வு கட்டாயம் அவங்க வந்து எங்களோட வேலையை பொறுத்து அதுக்கான சிறப்பு வசதிகள் அத்தனையுமே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த ரெட் கிராஸ்ல வந்துட்டு மக்களுக்கு வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது மேம்? மருத்துவ உதவி கிடைக்குது. இதை நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். ஃபேமிலி கவுன்சிலிங், இதுக்காகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்தில் வந்து அடிக்ஷன், ஆல்கஹால், ட்ரக்ஸ் அந்த மாதிரியான அடிக்ஷன் இருக்குது, இவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது, இதற்கான தீர்வாக கவுன்சிலிங் தேவைப்படுது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க ரெட் கிராஸ் அப்ரோச் பண்ணலாம். ரெட் கிராஸில் அவங்களுக்கான கவுன்சிலிங் டீம் இருப்பாங்க. அவங்க கவுன்சிலிங் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். மருத்துவ உதவியும் இங்கே இலவசமாக தான் இவங்களுக்கு கிடைக்குது, மருந்துகளோடு. நான் முன்னாடியே சொன்ன ஃபேமிலி வெல்ஃபேர், இதை பற்றின சந்தேகங்கள் இருந்தால் அவங்க எந்த நேரமும் எங்களோட மருத்துவமனை அணுகலாம். நாங்கள் அவங்களுக்கான எஜுகேஷனையும் நாங்கள் கொடுக்குறோம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இப்போ நாங்கள் புதிய முயற்சியாக என்ன பண்ணணும்னு ஸ்டெப் எடுக்கிறோன்னா, இன்னைக்கு காமனான கேன்சர்ஸ் வந்து இந்தியாவில் பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோயும் கர்ப்பவாய் புற்றுநோயும். இதற்கான ஸ்க்ரீனிங்கை நம்ம ஏர்லியராக இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கும்போது ஏர்லி டயக்னோசிஸ், ப்ரிவென்ஷன் ஆர் ஈஸி ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இதுக்கான முயற்சிகளை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த ரெகுலர் மாஸ்ட்ரல் செக்ஸ் பண்ணிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களால பெரிய அளவில் பெரிய டயக்னோஸ்டிக் சென்டர்ஸில் போய் கம்ப்ளீட் மாஸ்ட்ரல் செக் பண்ண முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட மினிமம் அமௌண்ட்டில் அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்கலாம் அப்படின்ற திட்டத்துலையும் நாங்கள் இருக்கோம். இந்த கார்டை அவங்களுக்கு கொடுத்துரும்போது அவங்க வருஷத்துக்கு 2 தடவை ஒரு பேசிக்கான மாஸ்ட்ரல் செக்கை அவங்க பண்ணிக்க முடியும். அதற்கான இலவச மருத்துவ ஆலோசனையும் அவங்க பெற முடியும். இது தொடர்பான வைத்தியமும் அவங்களுக்கு வந்து இலவசமாகவே அங்கே கிடைக்கும். ஸோ இந்த கார்டை கொண்டு வரது, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உதவியாக கொண்டு வரதுன்றது இப்போது எங்களோட சேர்பர்சன் அவங்க வந்து புதுசாக கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அது வந்து அமலுக்கு வரும். ரெட் கிராஸ்க்கு நிதி எப்படி கிடைக்குது? ரெட் கிராஸ் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் எங்களுக்கு நிறைய டோனர்ஸ் இருந்தாங்க, நிறைய அவேர்னஸ் இருந்தது. அப்போ எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த இடம், அதிலிருந்து வர ரெண்டல் இன்கம் தான் எங்களுக்கு இன்னைக்கு தினசரி வேலைப்பாடுகளுக்கான அந்த செலவுகளுக்கு வருமானத்தை கொடுக்குது. இது இல்லாமல் ரெட் கிராஸுக்கு வர டொனேஷனை நாங்கள் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டாக வச்சு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சேர்த்து வச்சுருக்கோம். இதிலிருந்து வர இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களோட தினசரி செயல்பாடுகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்படி தான் எங்களோட வருமானம். குறைஞ்ச டோனர்ஸ் இன்னமும் இருக்காங்க. இவங்களோட டொனேஷன்ஸும் எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அந்த முன்னாடி இருந்த டோனர்ஸ் எல்லாம் இப்போ கம்மியாயிட்டே வராங்க. அந்த டோனர்ஸ்க்கான அந்த டச்சும் எங்களுக்கு குறைஞ்சிட்டே தான் வருது.
மெயினான இன்கம்னு பார்த்தா எங்களோட ரெண்டல் இன்கம் அண்ட் எங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட், இதை வச்சு தான் நாங்கள் எங்களோட ரெட் கிராஸை இயக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக இல்லைனா இதுக்கு முன்னாடி ஒரு மேஜரான கான்ஃப்ளிக்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க மேம், அதுலேருந்து ஒரு அனுபவம் சொல்ல முடியுமா? கொரோனா பீரியட், அந்த நேரத்தில் தடுப்பூசி ரொம்ப தட்டுப்பாட்டில் இருந்த சமயம், தடுப்பூசி பற்றின அவேர்னஸ் இல்லாத கட்டம் அது. அந்த நேரத்தில் எங்களை சுற்றி இருந்த இடங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட ஆட்களுக்கு நாங்கள் கொரோனா தடுப்பூசி கொடுக்கறதுல கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். அண்ட் அந்த டைம் ஆக்சிஜன் தட்டுப்பாடு உங்களுக்கே தெரியும், அது எவ்வளோ டிமாண்டிங்காக இருந்ததுன்னு. ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எங்களோட கமிட்டி மூலமாக எங்களுக்கு கிடைச்சது. அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீடட் பர்சன்ஸ்க்கு நாங்கள் கொடுத்து நிறைய உயிர்களை காப்பாற்றணும். அந்த நேரத்துலையும் அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ இது ரெண்டுமே கொரோனா பீரியடில் நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு முக்கியமான பிரச்சனை. எந்த சீசன்லையுமே எந்த வருடமுமே வெள்ளம் வரும்போதோ ஆர் ஏதாவது டிசாஸ்டர் நடக்கும்போதோ எங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா, மக்கள் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அது எங்கே யார்கிட்ட கொடுக்கணும், எப்படி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றது தெரியாமல் இருப்பாங்க. நிறைய பொருள் வேஸ்ட் ஆகும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ரெட் கிராஸில் இருந்தால் இது ரெட் கிராஸ் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்குமேன்னு எங்களுக்கு அந்த ஆதங்கம் எப்பயுமே இருக்கும். மேபி மக்களுக்கு அவேர்னஸ் இல்லாதனால கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுப்பாங்க, அது சரியான இடத்துக்கு ரீச் பண்ணாது, எங்ககிட்ட ஷார்ட்டேஜாக இருக்கும் திங். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் நான் எப்பயுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவேர்னஸ் இருந்தால் சரியான நேரத்தில் சரியான இடத்துல எங்ககிட்ட சேர்ந்ததுன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய மக்களுக்கு இதை உதவியாக கொண்டு போய் சேர்க்க முடியுன்றதை நான் எதிர்பார்க்குறேன். எப்பயுமே என்னோட ஆதங்கம் அதுதான். இது இங்கே இருந்தால் இது இங்கே சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்குமே, நம்ம இருக்கோம் ஆனால் இதை செய்ய முடியலன்ற வருத்தம் எனக்கு எப்பயுமே இருக்குது. இது நான் எல்லா வருடமும் பார்க்குற ஒரு மேஜர் கான்ஃப்ளிக்ட்னே சொல்லுவேன். கேரளாவில் ஃப்ளட் வந்தப்போ எல்லாரும் ஒரு இடத்துல பொருளை கொடுங்க, நாங்கள் இங்கேருந்து ஒரு லாரி போகுது அதில் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு பல்காக கொண்டு போய் தேவைன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்ததை கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஊரில் ரெட் கிராஸ் இருக்கும், அதே மாதிரி கேரளாலையும் ரெட் கிராஸ் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ இங்கே நீங்கள் ஒரு செட் ஆஃப் பொருள் கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அங்கே கொண்டு போய் கொடுப்பீங்களா? ஆமாம், எங்களுக்கு டிசாஸ்டர் வரும்போது தான் பொருள் வரணும்னு அவசியம் இல்லை. செஞ்சிலுவை சங்கத்தை பற்றின புரிதல் இருக்கிறவங்க அவங்களிடத்துல அதிகமாக இருக்கிற எல்லா விஷயங்களும் எங்ககிட்ட டொனேட் பண்ணுறது பொதுவான வழக்கம். இது எல்லாமே எங்ககிட்ட சேமிப்பில் தான் இருக்கும். இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிற ரெட் கிராஸுக்கு இதுதான் எய்மே. இப்படி சேர்க்கப்பட்ட பொருள் ரெட் கிராஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணப்படும். எந்த இடத்துல தேவை இருக்கோ மற்ற இடங்கள்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஸ்டேட் டு ஸ்டேட் இமீடியட்டாக எங்களால் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். நாங்கள் அங்கே கொண்டு போய் கொடுக்கறது எங்களுக்கு இன்னுமே ஈஸியான வேலையாக இருக்கும். அண்ட் எங்ககிட்ட இருக்கிற அத்தனை பொருளும் அங்கே தேவைக்கேற்றபடி நாங்கள் கட்டாயம் கொண்டு போய் சேர்த்துருவோம். இங்கே தேவை இருக்கும்போதும் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற ரெட் கிராஸும் எங்களுக்கு அதை கரெக்டாக கொண்டு சேர்ப்பாங்க. நம்ம இப்போ ஸ்டேட் டு ஸ்டேட் நம்ம கரெக்டான டைமில் கொண்டு போய் கொடுக்குறோம். எல்லா ரெட் கிராஸுமே நாங்கள் சேர்த்து தான் வச்சுருப்போம். அப்படிங்கிறப்போ என்ன பொருள் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பீங்க அப்படின்னு எனக்கு கேட்க தோணும். சில பொருட்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், நம்மளுக்கு திடீர்னு பேரிடர் காலம் வரும்னு சொல்ல முடியாது, அப்போ தேவைன்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பொருள் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நிறைய இழக்கிறது தினசரி தேவைகளை மக்கள் இழந்துடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் அந்த நேரத்தில் கரண்ட் இருக்காது, ஒரு மெழுகுவத்தி தேவைப்படும், இன்னும் சொல்லப்போனால் சின்ன விஷயமான தீப்பெட்டி தேவைப்படும், பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின் தேவைப்படும், பிரஷ் பேஸ்ட் தேவைப்படும். இந்த விஷயங்களுக்கெல்லாம் பொதுவாக எக்ஸ்பைரி இருக்கிறது இல்லை. அண்ட் எங்களோட டீம் அதையும் மானிட்டர் பண்ணுவாங்க. எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்கிற பொருட்களை நியர்பை ஏழை மக்களுக்கு இமீடியட்டாக கொடுக்கறதும் எங்களோட வழக்கம். கொடுக்கும்போது மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்வோம்னா, இந்த தேதிக்குள்ளே இதை நீங்கள் பயன்படுத்தி முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரியான அறிவுறுத்தலோடு அதை கொடுத்துருவோம். பொருளை வீணாக்கிறது கட்டாயம் நடக்காதுங்க. இதை மானிட்டர் பண்ணுவோம். எங்களுக்கு எல்லாத்துக்குமான எக்ஸ்பைரி டேட்டோட திங்ஸ் சேவ் பண்ணப்பட்டிருக்கும். எதுவுமே நடக்கலை, நல்லபடியாகவே உலகம் இயங்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா எங்களோட ரெட் கிராஸை சுற்றி இருக்கிற ஏழை மக்களுக்கு ஸ்லம் ரிலேட்டட் ஏரியாஸ்க்கு நாங்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். மற்றபடி போர்வைகள், ஆடைகள், இன்னும் சொல்லப்போனால் நல்ல நல்ல புடவைகள், போட்டுக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ், எத்தனையோ பேர் வெள்ளம் வந்த உடனே அப்படியே தான் வெளியில் வராங்க. நாங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற ஏஜ் வாரியாக அதை பிரிச்சுக்கிறதும் உண்டு. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள், இன்னும் சொல்லப்போனால் பக்கெட், தட்டு, ஸ்பூன், இந்த மாதிரியான தினசரி பயன்பாட்டுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாக சேமித்து வைக்கிறது தான் எங்களோட பழக்கம். ரெட் கிராஸில் இருக்கிற எங்கள் கமிட்டி மெம்பர்ஸ் டிசாஸ்டர் வந்த நேரத்துக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய பொருட்கள்னு நீங்கள் சொல்கிற உணவுப் பொருட்களை அந்த டைமில் அதோட ஆட் பண்ணி ஒரு பேக்கெட்டாக பிரித்து அதை நம்ம இண்டிவிஜுவல் நபருக்கு கொடுக்கறது தான் ரெட் கிராஸோட வழக்கம். இந்த 25 இயர்ஸில் இது வரைக்கும் என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம். இப்போ புதுசாக என்ன டெக்னாலஜி இனிமேல் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரெட் கிராஸில் ஏதாவது ஐடியாவில் இருக்கீங்களா?
முக்கியமாக இன்றைக்கி மருத்துவத்துறை ரொம்ப வளர்ந்துருக்கு. ஸோ மருத்துவத்துறையில் இன்றைக்கி என்னெல்லாம் எங்களால் அதிகப்படியான டெக்னாலஜி கொண்டு வர முடியும்னு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட லேப் செக்டாரை இன்னும் கொஞ்சம் ஹையர் ஃபெசிலிட்டியோடு இருக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு இப்போ கமிட்டி எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொன்ன மேமோகிராம் அண்ட் பேப்ஸ்மியர் கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை கொண்டு வரதுக்கும் நாங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கோம். இதே பிரச்சனை தான் இன்றைக்கி ஏசிம்டமேட்டிக்காக நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு மானிட்டரிங் பேசிஸில் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு இசிஜியோட சேர்த்து எக்கோவும் பண்ணணும், ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் கம்பல்சரி கொடுக்கணுன்றதுக்கான முயற்சியும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எமர்ஜென்சி பேசிஸில் அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வராமல் வருடத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ அவங்களோட இதயத்துக்கான ஃபங்க்ஷனை சரியாக பார்த்துக்கிறதுக்கான இசிஜி எக்கோவை கொண்டு வரது தான் எங்களோட அடுத்த கட்ட எய்மாக இருக்குது. இது இல்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்னா இப்போ நாங்கள் நர்ஸ் எய்ட் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு நான் சொன்னேன். இனி ஒரு ஏஎன்எம் கோர்ஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் நர்சிங்லேயே அட்வான்ஸ்டு கோர்ஸாக கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான அப்ரூவலும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இனி வருடத்துக்கு 30லேருந்து 50 நர்ஸ்களை நாங்கள் தயார்படுத்துவோம். டெய்லரிங் கோர்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இது எல்லாமே எங்கள் ரெட் கிராஸ் மூலமாக சர்டிஃபைடு கோர்சஸாக இருக்கும். இது மூலமாக வேலைவாய்ப்பு பெண்களுக்கு அதிகப்படுத்தப்படும். டெய்லரிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, ஒரு இன்கம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்களுக்கான ஒரு ட்ரைனிங் கோர்ஸாக இது அமையும். இதுக்கான அப்ரூவலும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ டெய்லரிங் கோர்ஸ் ஒரு சர்டிஃபைட் கோர்ஸாக இருக்கும். இவங்க அதுக்கப்புறம் ஜாபையும் அவங்க தேடிக்கலாம். இன்னுமே மோர் மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸை கொண்டு வரணுன்றது எங்களோட எய்மாக இருக்குது. இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்கிற மொபைல் மெடிக்கல் யூனிட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மக்களுக்கு எங்களால் ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ண முடியுதுன்றதை நாங்கள் பார்க்குறோம். எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் பஸ்ஸோ வண்டியோ போக முடியாத இடத்துல எங்கள் மொபைல் யூனிட் போய் அவங்களுக்கான சாதாரண உடல் வலியாக இருந்தால் கூட அதுக்கான மருத்துவம் கிடைக்கும்போது மக்கள் ரொம்ப அதில் சந்தோஷப்படுறாங்க. இது எங்களுக்கு நிறைய எங்களோட எய்ம்க்கான கோலை ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எங்கள் கமிட்டி இன்னுமே மோர் மொபைல் யூனிட்ஸை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் எங்களோட அடுத்த கட்ட இதில் நாங்கள் கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கோம். அண்ட் தமிழ்நாட்டில் இருந்து சிங்கப்பூருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக போகிற நிறைய மக்கள் இருப்பாங்க. சிங்கப்பூர் ரெட் கிராஸோட நாங்கள் இப்போ பேசிகிட்ருக்கோம். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கான மெடிக்கல்ஸ் பண்ணி அவங்களுக்கான உடல்நிலை கூற நாங்கள் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபிட்னஸ் கொடுத்து அவங்கள அனுப்புறது எங்களோட அடுத்த கட்ட முயற்சியாக இருக்குது. ஸோ இங்கேருந்து போகிற மக்களுக்கு நாட் ஓன்லி சென்னையில் மட்டும் இல்லை, ஏன்னா எல்லாரும் சென்னையிலேருந்தே போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிறவங்களுக்கு நியர்பையாக ஒரு 4 சென்டர்ஸ் மெயினாக கொடுத்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில் இவங்களுக்கான பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு ஃபிட்னஸ் கொடுத்து சிங்கப்பூருக்கு அனுப்பணுன்றதை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அதுவும் சரிப்படுத்தப்பட்டு ப்ரொசீஜருக்கு கொண்டு வருவோம். ஸோ இது வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து எங்கேயோ போய் வேலை பண்ண போகிற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை உடல்நலம் இல்லாமல் அங்கே போய் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபிட்னஸ்ன்றது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸையும் தரும். அண்ட் அன்ஃபிட் ஆனவங்கள தேவையில்லாமல் அங்கே அனுப்பி கஷ்டப்படுத்தாமல் அவங்களுக்கான முதலுதவியும் எங்களால் செய்ய முடியும். அருகில் இருக்கிற போலீஸ் மக்கள் சேவையில் அவங்களும் ரொம்ப முக்கியமான பங்கு எடுத்துக்கிறவங்க. பட் அவங்களுக்கான டைம் கூட இல்லை ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இப்போ ரெட் கிராஸ் என்ன முயற்சி பண்ணுதுன்னா, நாங்கள் டிஜிபி கிட்ட பேசியிருக்கோம். போலீஸ்மேனுக்கு ஃபிசியோதெரப்பி கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கான ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கேம்ப் கொடுக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அதுக்கும் கிட்டத்தட்ட அப்ரூவல் வந்திருக்கு. ரெட் கிராஸை பற்றி மக்கள் என்ன விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? சக மனுஷனுக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்குள்ள அந்த எண்ணம் இருக்குன்னா, எந்த டிஸ்கிரிமினேஷனும் பாகுபாடும் பார்க்காம நான் உதவி செய்யணும்னு நினச்சா நான் செஞ்சிலுவை சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தாலே எனக்கு போதும். எனக்கு கொடுக்கப்படுற ட்ரைனிங்கை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கும் போது கட்டாயம் இங்கே நிறைய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் நான் நினைக்கிறேன். பக்கத்தில் ஒரு சண்டை நடக்கும்போது ஓடி போய் உதவி செய்கிறதுக்கு அட்லீஸ்ட் நமக்கு அந்த மோட்டிவேஷனோ அவேர்னஸோ வேணும்னா நமக்கு அதுக்கான ட்ரைனிங் வேணும். அதுக்காகனா எஜுகேஷன் நம்மக்கிட்ட இருக்கணும். எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளே பண்ணணும்னு தான் தோணும். ஆனால் பண்ணலாமா வேணாமா, இது சரியா தப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு முதலுதவியே தெரியலன்னா பக்கத்தில் ஒருத்தர் கஷ்டப்படும் போது எண்ணங்கள் இருந்தாலும் என்னால் அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கேன். ஆனால் செஞ்சிலுவை சங்கத்தில் இந்த ட்ரைனிங் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும், அந்த மோட்டிவேஷன் வரும். அண்ட் சமுதாயம் ஓரளவுக்கு பாதுகாப்பான சமுதாயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சக மனுஷனுக்கான மரியாதையும் நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க. இதுக்கு ரெட் கிராஸை நீங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதை பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இந்த ரெட் கிராஸ் பற்றின விழிப்புணர்வு மக்கள் கிட்ட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெட் கிராஸ் எவ்வளோ மேம்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல டோனர்ஸ், இவங்களை நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறோம். ஸோ டோனர்ஸ் இருக்கும்போது இன்னும் நிறைய அப்டேட் பண்ண முடியும், மக்களுக்கான உதவிகளை இன்னும் உறுதிப்படுத்த முடியும், இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸை நாங்கள் கொண்டு வர முடியும்.
டோனர்ஸ் மட்டும் இல்லை, டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், எல்லா துறையை சேர்ந்தவங்களும் இதில் வந்து ஜாயின் பண்ணும்போது, இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது, வாலண்டியர்ஸாவோ மெம்பர்ஸாவோ வரும்போது கட்டாயம் அவங்க மூலமாக இன்னுமே மக்களுக்கு வந்து நிறைய உதவிகள் செய்ய முடியும். மக்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வும் வரும். அதுக்கு எங்களுக்கு வாலண்டியர்ஸும் தேவைப்படுறாங்க, மெம்பர்ஸும் தேவைப்படுறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் வரும்போது எங்களுக்கு ஐடியா நிறைய கிடைக்கும், எப்படி மேம்படுத்தலான்னு எங்களுக்கு தெரியும். மற்ற கண்ட்ரிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% மேலான மக்கள் வந்து வாலண்டியர்ஸாவோ மெம்பர்ஸாவோ ரெட் கிராஸில் இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் அது கொஞ்சம் குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். இதை பற்றின அவேர்னஸ் வந்து முதல்ல மருத்துவர்கள்லாம் வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, வாலண்டியர்ஸாக வந்தாங்கன்னா கட்டாயம் எத்தனை நோயாளிகள் குணப்படுத்தப்படுவாங்க. அதே மாதிரி தான் சட்ட ரீதியான ஒரு உதவியோ, நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கிறவங்களாம் வந்து சேரும்போது எங்களுக்கு குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் ஐடியாஸ் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் செஞ்சிலுவை சங்கத்தோட உதவி எல்லாருக்கும் ஈஸியாக போய் சேருன்றது தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். வாலண்டியர்ஸ் இன்னும் இருக்கும்போது முதலுதவி எல்லாருக்கும் ஈஸியாக கிடைச்சிரும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, பக்கத்தில் ஒரு மனுஷன் கீழே மயக்கடிச்சு விழுறான்னா கூட என்ன பண்ணணும்னு தெரியாமல் நம்ம வந்து எத்தனை உயிர் போகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணணுன்றது கூட எங்களோட ட்ரைனிங்கில் வருது. அந்த சின்ன ஸ்பார்க் கூட கொடுக்கணும்னா கட்டாயம் இந்த மாதிரியான பொது ஆர்கனைசேஷனில் வந்து கற்றுக்கிறது மூலமாக தான் மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கும். இந்த மோட்டிவேஷன் வேணும்னா கண்டிப்பாக வாலண்டியர்ஸாக மெம்பர்ஸாக நாங்கள் நிறைய பேரை எதிர்பார்க்குறோம். இது மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் பொதுமக்களுக்கு அதிகமாக போய் சேரணும். இப்போ கொடுத்துட்டு இருக்கிறத விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக போய் சேரணுன்றது தான் எங்களோட எய்மாக இருக்குது. ஸோ இதுக்கு எங்களுக்கு வாலண்டியர்ஸ் மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. வாலண்டியராக நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இவ்வளோ வருஷம் இருக்கணும், இல்லை இவ்வளோ நாள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? லைஃப் டைம் மெம்பர்ஷிப் நம்மளால் எடுக்க முடியும் ரெட் கிராஸில். டெம்பரவரி பேசிஸ்லையும் நீங்கள் வந்து இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டெம்பரவரியாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் ரெட் கிராஸோட கொள்கைகளை படித்து ரெட் கிராஸை பற்றி நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயம் ஆவீங்க, லைஃப் டைம் வாலண்டியராக தான் ஆவீங்க. இங்கே எல்லாமே வெளிப்படையாகத்தான் செய்யப்படுது. உதவி செய்யணுன்ற மனப்பான்மை மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதும், நீங்கள் கட்டாயம் இதில் லைஃப் டைம் வாலண்டியராக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் மூலமாக இன்னும் கொஞ்சம் பேர், அவங்க மூலமாக இன்னும் கொஞ்சம் பேருன்னு வரும்போது கட்டாயம் இது வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியாக இருக்கும். மேம், இப்போ வந்துட்டு நான் லைஃப் டைம் வாலண்டியராகவே இருக்கேன் அப்படின்னா கால் பண்ணும்போது நான் வந்து வாலண்டியராக வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும். நான் மீதி நேரத்தில் நான் என்னோட வேலையை பார்த்துக்கலாம். இப்படி தான் வாலண்டியர் ஒர்க் ஆகுமா? நீங்கள் ஒரு கல்லூரி மாணவராக இருக்கலாம், நீங்கள் எங்கேயோ வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். தேவைப்படுற நேரத்தில் உங்களுக்கு நீடட் டைமில் நாங்கள் உங்களுக்கு சொல்லும்போது எல்லாரும் வரணும்னு இல்லை, என்னால் உதவி செய்ய முடியும்னா நீங்கள் கட்டாயம் அங்கே வந்து உங்களோட உதவியை கொடுப்பீங்க. இது பொதுமக்களுக்கு பயன்படும். இது செஞ்சிலுவை சங்கத்து மூலமாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான எல்லாமே தயாராக இருக்கும். அதுக்காக தயார்படுத்தப்படுவீங்க. உங்ககிட்ட சில விஷயங்கள் கொடுக்கப்படும். ஆஸ் பர் ட்ரைனிங் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் படி நீங்கள் இதை கொண்டு போய் சேர்ப்பீங்க. தனிநபராக இருந்து தவறு செஞ்சிருவோமோன்ற பயம் உங்களுக்கு இருக்காது. அண்ட் யூல் ஒர்க் இன் அ டீம். ஒரு கம்ப்ளீட் டீமாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் உங்களோட மனிதாபிமானம் இன்னும் வளர்ற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கட்டாயம் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் 2 பேரை காப்பாற்றினா கூட உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். இது உங்களோட தினசரி வாழ்க்கையை பாதிக்காதபடி தான் உங்களோட வாலண்டியர்ஷிப் இருக்கும். நீங்கள் மெம்பராக இருக்கும் போதும் உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் ஒரு மீட்டிங் இருக்கும். நீங்கள் அதை அட்டன் பண்ணணும். நாங்கள் என்ன நியூ கோல்ஸ் கொண்டு வரோம் இது எல்லாமே நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட ஐடியாஸ் வந்து நாங்கள் எடுத்துக்குவோம். இதுக்கான மீட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே மெயில் மூலமாகவும், தேவைப்படுற இடத்துல நீங்கள் உதவி செய்யறதும், உங்களுக்கு தேவைன்னும் போது நீங்கள் எங்களை கூப்பிடும்போது நாங்கள் வந்து உதவி பண்ணுறதும் இதில் பேசிக்காக நடக்கிற விஷயம் தான். மக்கள் கிட்ட நீங்கள் ரெட் கிராஸ்க்காக என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? மக்கள் கிட்ட, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எங்களோட கோரிக்கை என்னன்னா, ரெட் கிராஸை பற்றின பேசிக் விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட போய் சேரணும். ஸோ அப்படி மக்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்ததுன்னா முதல்ல நாங்கள் நிறைய வாலண்டியர்ஸ் தான் எதிர்பார்க்குறோம். இந்த வாலண்டியர்ஸ் எல்லா இடத்துலும் பரவலாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடத்துல எந்த ஆபத்துலையும் எங்களால் வந்து ஈஸியாக அதுக்கான உதவிகளை பண்ண முடியும். எங்ககிட்ட இருக்குது, அதை கொண்டு போய் சேர்க்க முடியலன்ற ஒரு பெரிய தோல்வி தானே. அப்போ எங்களுக்கு அதுக்கான ஹேண்ட்ஸ் தேவைப்படுது. வாலண்டியர்ஸ் வரும்போது பேசிக்கான நீட்ஸ் அங்கே வந்து நிவர்த்தி செய்யப்படுது. எப்படி மற்ற கண்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட 90% மேல மக்கள் தங்களை ரொம்ப ஆர்வத்தோட ரெட் கிராஸ்ல இன்வால்வ் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் மக்கள் இதில் இன்வால்வ்மெண்ட்டோட சேரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு டிசாஸ்டர் டைம்ல முதல் ஹேண்ட் வந்து ரெட் கிராஸோட தான் இருக்கு. இத்தனை பேர் வந்து சேவ் பண்ணப்படுறாங்க அப்படின்ற அந்த பேர் வரணுன்றதுக்காக தான் எங்களோட முயற்சி இருக்கு. ஸோ இது மக்கள் தெரிஞ்சுக்கணும், மக்கள் அவங்களோட இன்வால்வ்மெண்ட்டை காட்டணும், அவங்களும் இதில் பங்கெடுத்துக்கணும். இது மூலமா அவங்க எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து எங்களோட ஆசையா இருக்கு. முதலுதவின்றதோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ன்றதோ வெளியில தான் நடக்கணும்னு இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளேயுமே நடக்கலாம், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கலாம். பஸ்ல போயிட்டே இருக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்க திடீர்னு மூச்சு விட கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம நீங்க ஒரு முதலுதவி கொடுத்துடுறீங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு டிசாஸ்டர் நடக்குது, 2 டீமுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது, காயப்படுறாங்க. உங்களுக்கு இதுக்கான ட்ரைனிங் இருந்ததுன்னா நீங்க ரெட் கிராஸ் உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்லாம் வெயிட் பண்ண வேண்டியதே இல்லை.
நீங்க எங்களால சர்டிஃபை பண்ணப்பட்ட நபரா இருக்கும்போது, உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது, நீங்க உடனடியா அந்த விஷயத்தை நீங்க பண்ணுவீங்க. யாருக்காகவும் காத்திருக்க மாட்டீங்க இல்லையா? கட்டாயம் உடனடி உதவி கிடைக்கிற போது எத்தனை உயிர்களை நீங்க வந்து பாதுகாப்பீங்கன்னு நினைச்சு பாருங்க. இது வெளியில தான் நடக்கணும்னு இல்லை, எங்கேயோ கண்காணாத இடத்துல தான் டிசாஸ்டர் நடக்கணும்னு இல்லை. என் பக்கத்துல தீ பிடிக்குது, ஃபர்ஸ்ட் எய்ட்ல நாங்க சொல்லித்தரோம். தீக்காயத்துல நீங்க என்ன பண்ணணும், இமீடியட்டாக போய் எப்படி உதவி செய்யணும், எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஒருத்தருக்கு செஸ்ட் பெயின் வருது, நீங்கள் சிபிஆர் எப்படி பண்ணணும்னு நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது தினசரி வாழ்க்கையில் இல்லை என் லைஃப் டைம்லேயே நான் ஒரு உயிரை காப்பாற்றினா கூட அது என்னோட வாழ்நாளுக்கான அர்த்தமுள்ளதாக இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ரெட் கிராஸோட எய்மே. நான் எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த பாரபட்சமும் இல்லாமல் என் கண் முன்னாடி ஒரு வலியோடு இருக்கிற உயிருக்கு அந்த வலியை போக்குறதோ, துன்பத்தில் இருக்கிற அந்த மனுஷனை துன்பத்திலிருந்து விடுவிக்கிறதோ, துன்பம் நேராமல் பார்க்குறதோ, இதுதான் எங்களோட எய்ம்னு நாங்கள் நினைக்கிறோம். இதில் எல்லா மக்களும் ஈடுபட்டாங்கன்னா சக மனுஷனுக்கு எந்த கஷ்டமுமே வராது. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சமுதாயத்துக்கு பயன் அளிப்பீங்க. நான் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணுவேன்ற கேள்வி உங்கள் மனசில் இருந்ததுன்னா, நீங்கள் ரெட் கிராஸில் நீங்கள் வாலண்டியராக சேர்ந்து பாருங்கள். நீங்கள் கட்டாயம் சக மனுஷனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கட்டாயம் உதவி பண்ணுவீங்க. பணமாவோ பொருளாவோ இல்லைன்னா கூட உங்களோட கைகளை நீட்டி நீங்கள் வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு வாலண்டியராக இருக்கும் பட்சத்தில் எனக்கு என்ன எப்போ சொல்லி தருவீங்க? எங்களுக்கு இதுக்காக 2 டீம் இருக்காங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் டீம் ஒருத்தர் இருக்காங்க, அண்ட் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் டீம் இருக்காங்க. இவங்க வெல் ட்ரெயின் டீச்சர்ஸ். கவர்மெண்ட் அகைன் எங்களுக்கு வந்து ஒரு சில க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 18 பேர் 20 பேர் இருக்கும்போது தான் எங்களால் ட்ரைனிங் கொடுக்க முடியும். 2 பேர் 3 பேருக்கு கொடுக்க முடியாது. ஸோ வில் வெயிட் அப் டு தட் நம்பர். அந்த நம்பர் வந்த உடனே உங்கள் எல்லாருடைய கன்வீனியன்ட் டைமை கேட்டு உங்கள் எல்லாருடைய கன்வீனியன்ட் டைமை பொறுத்து நாங்கள் இந்த கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணுவோம். அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே உங்களுக்கு நியரிங் ஏரியாவோ அந்த இடத்துல வந்து நாங்கள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். எங்களோட டீம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு ட்ராவல் பண்ணி அங்கே போய் சொல்லி கொடுப்பாங்க. கவர்மெண்ட் என்ன அலாட் பண்ணியிருக்கோ அந்த நம்பர் ஆஃப் வாலண்டியர்ஸ் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களை அங்கே வர வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். வித்தின் 2 days உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். இட்ஸ் அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட். நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழ்நாடு செஞ்சிலுவை சங்கம் இப்போ இருக்கிற எங்களோட ஹெட் திரு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களும் அவங்களோட டீமும் சேர்ந்து தான் எங்களுக்கு என்ன மாதிரியான ரெட் கிராஸ் பணிகளை செய்யணும், எப்படி மக்களுக்கு இன்னும் இதை இம்ப்ரூவ்டாக கொண்டு போய் சேர்க்கணும், இது மூலமாக ரெட் கிராஸ் இந்திய அளவில் இன்னும் உலக அளவில் எப்படி வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஹெல்பிங் ஆர்கனைசேஷனாக இருக்குன்றதை வந்து எங்களுக்கு வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் எங்களோட தினசரி செயல்பாடுகளாகட்டும் டிசாஸ்டர் டைமுக்கான செயல்பாடுகளாகட்டும் எங்களுக்கு இருக்குது. எங்களோட கோல் வந்து மேக்ஸிமம் டிசாஸ்டர் டைமில் காப்பாற்றுறது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருமே வந்து துன்பப்பட்டுடாமல் இருக்கிறது, சக மனுஷனுக்கான ரெஸ்பெக்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது. இதுதான் எங்களோட இப்போதைக்கான கோலாக இருக்குது. இதை நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு கட்டாயம் நிறைய மக்களோட உதவியும் எங்களுக்கு தேவைப்படுது. இது தனி நபராகவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள ஒரு கூட்டத்தினால மட்டுமே பண்ணிட முடியல. இது எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் இருக்கும்போது, எல்லாருமே இதில் பங்கெடுக்கும் போது இன்னுமே வில் ரீச் த கோல்னு நான் நினைக்கிறேன். மனிதாபிமானம் உள்ள மக்கள் அனைவரும் ரெட் கிராஸை பற்றின ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது, இதில் தெரியாத விஷயங்களை நீங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள் மூலமாகவோ ஆல்ரெடி வாலண்டியர்ஸாக மெம்பர்ஸாக இருக்கிறவங்க மூலமாகவோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதில் பங்கெடுக்கும் போது வரும் தலைமுறை கட்டாயம் ஒரு நல்ல தலைமுறையாக இருக்கும். இங்கே மனிதன் துன்பப்படுறதை நம்ம பார்க்க அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேம்மா. வாலண்டியராக ரெட் கிராஸில் ஜாயின் பண்ணணும்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நீங்கள் அங்கே கொடுத்துருக்கிற ஃபார்மை ரெட் கிராஸோட ஆஃபீஸ்க்கு வந்தோ ஆர் ஆன்லைன் மூலமாகவோ நீங்கள் பதிவு பண்ணும்போது இதுக்கான பர்டிகுலர் க்ரைட்டீரியாஸ்ன்னு எதுவும் கிடையாது, ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் வந்து நேரடியாக வந்து அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பும்போது நீங்கள் வாலண்டியராக டைரெக்டாகவே ஜாயின் பண்ண முடியும். ரெட் கிராஸை பற்றி இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய பேருக்கு தெரிய வரும், அவங்க மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரும்ன்றதுல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதுவரை அன்பால் உலகை வெல்வோம் சென்னை செஞ்சிலுவை மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மருத்துவர் NL ஆனந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.